எதுக்கிற மடலே இருக்கீங்க கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் கடினமா 10 நாள் வேலை பார்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு 10 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து படம் எடுக்கிறாங்க. ஸோ இதில் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த 10 நாளில் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. முதல்ல உங்களுக்கு பெரிய ராயல்ஸ் எல்லா டெக்னீஷியன்ஸும் இந்த வருஷம் வந்து இந்த கிராஸ்டெக் என்டர்டைன்மெண்ட்டோட ப்ரொடியூசர் கர்நாள் கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி கிடைக்கும். எல்லார் உழைப்புமே டிக்கெட்டாக நமக்கும். அப்புறம் எல்லோரும் இந்த படம் உழைப்பில் வெற்றி விழா நாளைக்கு வரும்போது உழைத்த எல்லாருக்குமே உங்களுக்கான ஒரு சன்மானம் ஏன்னா கொடுக்க எல்லாருக்கும் படம். ஏன்னா இந்த படம் எனக்கு யோசிச்சுட்டார். அதுக்கப்புறம் இந்த கேக்கு இது வந்து முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு கேக். நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இயற்கை ஆளுநர் எங்கே போனாலும் என்னுடைய விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கணும். நாம் மாறாமல் எதுவுமே மாறாது. ஸோ இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கலக்கலை. ஏன்னா காஸ்டியோஜெனிக் இட் காசஸ் கேன்சர். ஸோ அது மாதிரி அந்த கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அதில் நம்ம மில்க்கு நினச்சிட்டு நம்ம அந்த க்ரீம் எல்லாம் சாப்பிட்றோம். அது குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாகுது. அதனால் பிறந்தநாள் கொண்டாட வேணான்னு சொல்லலை, கேக்கு வெட்ட வேணான்னு சொல்லலை. இந்த மாதிரி சிறுதானியம் இது வந்து கோதுமையும் மில்லட்ஸும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து தேன், அதுக்கப்புறம் வந்து நட்ஸு, அப்புறம் இதெல்லாம் ஃப்ரூட் ஃப்ளேவர். ஸோ இது ஈரோட்லேருந்து நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நண்பர் வந்து எங்கே ஒரு சேஞ்ச் வாங்க வாங்க உள்ள வாங்க. ஆமாம், இவர் நண்பர் செஃப்பு. இவரும் இயற்கை ஆளுநர். சிறுதானியங்கள் சார்ந்தா எந்த விழாக்கள் பண்ணாலும் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், எஃபோர்ட் எடுத்து இங்கே ஆள் இல்லை செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஈரோட்லேருந்து பண்ணி எடுத்துருக்காரு. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவுலாம் நம்ம ரொம்ப முக்கியம். கேக்கு தானே நினைக்கிறோம். கேக்கில் இருந்தால் பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்றைக்கி நிறைய கேன்சர் வியாதிகள் வந்து நிறைய பேர் இன்றைக்கி அஃபெக்ட் பண்ணுது. புள்ளி விவரமாக எடுத்துட்டிங்கன்னா இந்த 10 வருஷத்துக்குள்ள டிராஸ்டிக்காக 30 to 40% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து கேன்சர் பேஷண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஹேபிட். ஸோ லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், நம்ம ஃபுட் ஸ்டைல் நம்ம நல்லபடியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். கேக்கை வெட்டிட்டு ரொம்ப நாள் பேசி வாழ்த்துக்களே ஜெகநாள் வாழ்த்துக்களே ஜெகநாள் வாழ்த்துக்களே. அம்மா தங்கச்சி
எல்லாருமே பாண்டி பாண்டி எல்லாரும் கம்பெனி கொடுத்துரு அண்ணா சில்லண்ணா வாங்க அதுதான் நீ இனிமே இந்த மாதிரி கேக் சாப்பிடு ஓகே சந்திர ரோஷன் தாங்க ஓ பாட்டு நீங்க வாங்கண்ணே பாண்டி வா பாண்டி தம்பி பாண்டி எல்லாருக்கும் பங்கு பாண்டி போட்டோ எடுங்க பாண்டி போடுங்க தண்ணி கொடுக்க முடியாம யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அவர்